உறவு அப்படின்னுட்டுன்னு எடுத்துட்டாலே ஒவ்வொருத்தங்களுக்குள்ளேயும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு உணர்வு தாங்க ஏற்படும். சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு உறவுனால ரொம்பவே மகிழ்ச்சியா இருப்பாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே துக்கத்துல இருப்பாங்க. எல்லாத்துக்குமே காரணம் பார்த்தீங்கன்னா நீங்க எந்த ஒரு நபர் கூட பழகி இருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து தாங்க இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ் 2021 லிவ் டு த வே. இந்த மாதிரியான ஒரு உறவு உங்களுடைய வாழ்க்கைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆபத்தானவங்க அப்படின்ட்டு தாங்க நான் சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு உறவு உங்களுடைய வாழ்க்கைக்கு நிச்சயமாக அவசியமா அப்படின்ட்டு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பேசி பழகிக்கிட்டே இருப்பாங்க. அது நண்பர்களாக இருக்கட்டும், இல்லது நீங்கள் பழகக்கூடிய ஒரு சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கட்டும், ரொம்பவே நல்ல விதமாக பேசி பழகிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு உங்ககிட்ட அனோனியமாக இருந்தாங்களோ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய சேஞ்சஸ் வந்து உங்ககிட்ட தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதாவது உங்ககிட்ட இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போய்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் அதற்கான ரீசன் வந்து எவ்வளவு தேடினாலும் உங்களுக்கு கிடைக்கவே செய்யாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்டே போய் என்ன ரீசன் அப்படின்ட்டுன்னு கேட்டாலும் அதற்கான ஒரு கரெக்டான ஒரு பதிலை வந்து அவங்க கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. என்னன்னு தெரியாமல் நீங்கள் தான் மண்டையை பிச்சுக்கிட்டு இருப்பீங்க. பட் அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக இருப்பாங்க. இதுக்கான ஒரு மெயின் ரீசன் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்க கூட க்ளோஸாக இருக்கிறது சில ஜென்மங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஸோ அவங்களுடைய சதி வேலை மட்டும்தாங்க இருக்கும். பட் அந்த மாதிரியான ஒரு உறவிடம் இருந்து தான் அவங்க இந்த மாதிரியான விஷயங்களை கேட்டு உங்களை வந்து வெறுக்கிறாங்களே தவிர உண்மையாக வெறுக்கிறாங்களா அப்படின்ட்டுன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவேன். பட் உண்மையான ஒரு உறவாக இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தினால உங்களை வந்து வெறுக்கிறாங்களோ, இல்லை இப்படியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு உங்ககிட்ட வாய் விட்டு பேசலாம். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களாட்டி அவங்கக்கிட்ட போய் சஜஷனை வந்து கேட்கும்போது இதுதான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வாய் விட்டு சொன்னாங்க அப்படின்னா அதுலேயே எதனால இந்த பிரச்சனை அப்படிங்கிறதுக்கான தீர்வு வந்து வந்துடும். பட் யாரோ ஒருத்தங்களுடைய சொல் பேச்சு கேட்டு உங்ககிட்ட அவங்க பேசாமல் இருக்கிறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக நிச்சயமாக அது உங்களுக்கான உறவு அப்படிங்கிறது கிடையவே செய்யாது. அவங்க உங்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமா இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையவே கிடையாது. ஸோ இந்த மாதிரியான நபர்கள் உங்களை விட்டு விலகி போனால் கவலையே படாதுங்க. ரொம்பவே ஹாப்பியாக உங்களுடைய வாழ்க்கையை வந்து லீட் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருங்க. இந்த மாதிரியான உறவுக்காக ஒரு சொட்டு கண்ணீர் கூட சிந்தவே நீங்கள் அவசியமே கிடையாது. கவலை அப்படிங்கிறதே உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நபர்களால் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது அப்படின்னு தாங்க நான் சொல்லுவேன். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.